பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லா. செல்ல குழந்தைகளா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம அனைவராலும் நேசிக்கப்படும் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்கலாமா? அல்ஹம்துலில்லா. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு பெயர் என்ன? முழு பெயர் முஹம்மது பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிம். இன்னொரு தடவை சொல்லுங்கள். முஹம்மது பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி அப்படிங்கிற கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இது அரபிக் கோத்திரங்கள்லேயே மிகவும் மரியாதைக்குரிய கண்ணியமான குடும்பமாக இருந்தாங்க. அரபிகள் எல்லாருமே இறை தூதர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவழியில் வந்தவங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்னா யார்? அவங்க மாபெரும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்தம் 63 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க. அதில் 23 ஆண்டுகள் அவங்க இறை தூதராக நபியாக மக்களுக்கு பணியாற்றி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40 வயது இருக்கும்போது அவங்க மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹிரா குகையில் தனிமையில் இறைவனை நினச்சி தியானிச்சிட்டு இருந்தாங்க. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற வானவர் மூலமாக முதல் வசனத்தை இறக்குறான். அது என்னது அப்படின்னா, சூரத்துல் அலக்கில் 1லேருந்து 5 ஆயத்துக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல ஓத சொன்ன வசனங்களாக இது இருக்குது. அது அப்படிப்பட்ட வசனங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். ஓதுவீராக, நபியே, படைத்த இறைவனின் திருப்பெயர் கொண்டு. ஹலக்கல் இன்சான மின் அலக். உறைந்த இரத்த கட்டியிலிருந்து மனிதனை அவன் படைத்தான். ஓதுவீராக. இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம். மேலும் இறைவன் எத்தகைய மாபெரும் அருட்கொடையாளன் எனில், அல்லதி அல்லம பில் கலம். அவனே எழுதுகோலின் மூலம் கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யஅலம். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். அல்ஹம்துலில்லா. இந்த வசனங்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி அருளினான். அதாவது, படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக. அவன் மனிதனை ஒரு கருக்கட்டியிலிருந்து, அதாவது அட்டை போன்ற ஒன்றிலிருந்து படைத்தான். ஓதுவீராக, உமது இறைவன் மிக கண்ணியமானவன். அவன் பேனாவை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். அல்ஹம்துலில்லா. குர்ஆனுடைய முதல் அற்புதம். அல்லாஹ் நம்ம முதல்ல ஓதவும் படிக்கவும் பேனாவை பயன்படுத்தவும் தான் கட்டளையிட்டிருக்கிறான். இந்த முதல் வசனத்துக்கு பிற்பாடு கொஞ்ச காலம் இடைவெளி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூரா முத்தஸ்ஸிர் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தோடைய முதல் வசனங்கள் அருளப்பட்டுச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியே, எழுந்து நின்று மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படின்னு கட்டளையிட்டான். அதுக்கப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மக்கள்கிட்ட அல்லாஹ் ஒருவனே, அவனையே வணங்குங்கள் அப்படின்னு அன்போட இஸ்லாத்தை போதிக்க ஆரம்பித்தாங்க. குட்டீஸ், செல்ல குழந்தைங்களா, இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. நம்ம எல்லாருமே நல்லா படிக்கணும். ஏன்னா முதல் கட்டளையே ஓதுவீராக, படிப்பீராக அப்படிங்கிறது தானே. இக்ரா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டிய வழியில் மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ் நம் அனைவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைப்பவர்களாக ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.